உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்வாய். ஆமை மோசே என்கிற தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் ஏராளமான பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். ஆமென். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது நியாய பிரமாணம் இல்லாதவர்களாய் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் எகிப்தை தாண்டி செங்கடலை கடந்து அவர்கள் மாராவை கடந்து கானானுக்கு நேராய் வரும்போது, ஒரு மனிதன் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த நித்திய தேசத்திற்குள் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள் ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனாய் பூமியில் வாழ்ந்து அவன் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற அவருடைய விருப்பத்தை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் நியாய பிரமாணமாக கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எப்படியும் வாழ்ந்து அந்த கானானுக்குள் போகலாம் என்று தீர்மானம் அல்ல, எப்படியும் இந்த பூமியிலே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திலே போகலாம் என்ற நம்பிக்கையும் அல்ல. கானானுக்குள் போகிறதற்காக பிரயாணப்பட்டவர்களுக்கென்று சில நியாய பிரமாணங்களையும் சட்டங்களையும் ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டு நடந்தவர்களை மட்டும் ஆண்டவர் கானானுக்குள் பிரவேசிக்க செய்தார். இந்த பூமியில் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியும் வாழ்ந்து அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் போகலாம் என்ற நம்பிக்கை ஒருவருடைய வாழ்க்கையிலையும் இருக்கவே கூடாது. நாம் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நித்திய வாழ்க்கைக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கென்று சில பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே மோசேக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது, நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு 5 பிள்ளைகள் அல்லது 10 பிள்ளைகள் இருந்தால் அந்த எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல. தாயினுடைய வார்த்தைக்கு எல்லா பிள்ளைகளும் செவி கொடுக்கிறவர்கள் அல்ல. தகப்பனுடைய வார்த்தைக்கு எல்லா பிள்ளைகளும் செவி கொடுக்கிறவர்கள் அல்ல. இந்த பூமியில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர்கள் அல்ல. ஆனால் யார் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள், யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார்கள் என்று கேட்டால், ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்த ஜனங்களால் மட்டுமே அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்காக அல்லது கர்த்தருடைய பிரமாணத்திற்கு நாம் செவி சாய்ப்பதற்காக நம்மிடத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பாத மனிதர்கள் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. மனம் திரும்பாத மனிதர்கள் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க முடியாது. இன்று நாம் ஆலயத்திற்குள் கூடியிருக்கிற நோக்கம் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார் என்று அல்ல. எப்படியாயிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான பாதை இன்னும் நான் கண்டுபிடிக்க வேண்டும். வேண்டாதவைகளை நான் விட்டு விலகி
அந்த பரிசுத்தமான பாதையிலே நான் நடந்து போக வேண்டும். அதற்காக கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை கொடுக்க மாட்டாரோ? என் பாவங்களை குறித்து என்னோடு கூட உணர்த்த மாட்டாரோ? எனக்கு ஒரு நல்ல வழியை கர்த்தருக்கு காண்பிக்க மாட்டாரோ? அந்த ஏக்கத்தோடு இந்த இடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டிய ஒரு வழியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சூத்திர வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய தேவன் பாவிகளை அவர் நேசிக்கிறார். ஆமென். சோத்திரம். மனம் திரும்பாத பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். ஆமென். நீங்கள் சங்கீதம் 51 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 51:13 சங்கீதம் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்ப மனம் திரும்புதல் யாருக்கு அவசியம்? ஆமை பாவம் செய்கிறவர்களுக்கு ஆமை மனம் திரும்புதல் அவசியம். ஆமை பாவியாய் வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆமை மனம் திரும்புதல் என்பது அவசியமாய் இருக்கிறது. அவன் நாள்தோறும் பாவங்களை செய்து நாள்தோறும் அநியாயமான காரியங்களை செய்து அவன் வாழ்க்கையில் அவன் சோதனை பிரயாணப்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் அவன் செய்கிற பாவத்தின் நிமித்தம், அவன் செய்கிற அக்கிரமங்களின் நிமித்தம் அவருடைய வீடு கொடுமையினால் நிரப்பப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் துன்மார்க்கனுடைய வீடு அவன் கொடுமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் பரிசுத்தமான பாதை எது? பரிசுத்தமான வழி எது? கர்த்தருடைய பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பரிசுத்தமான வழியிலே நடந்தால் ஆமென் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் என்ன? உங்கள் வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நீதிமான்களுடைய கூடாரம், ஆமென், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தில் ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆமென் பாவங்கள் செய்து அக்கிரமங்கள் செய்து அநியாயமாய் வாழ்ந்து ஆமென் கொடுமையாய் நடக்கிற ஒரு மனுஷனுடைய வீடு கொடுமையினால் நிரப்பப்பட்டு கிடக்கிறது. உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, பாவிகள் ஆமை கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆமை மனம் திரும்புதல் யாருக்கு அவசியம்? பாவமாய் வாழுகிற மனிதர்களுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு ஆமை மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமை பாவிகள் ஏன் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும்? இந்த உலகத்தினுடைய முடிவு ஆமை சீக்கிரமாய் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் ஆமை போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அழிவு சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமை உலகத்தினுடைய முடிவு ஆமை அது சீக்கிரமாய் வரப்போகிறது. ஒரு கடைசி கட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடைசி டைம்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வசனத்தில் வாசிக்கும் போது ஆமை மத்தேயு எழுதின புத்தகத்தினுடைய ஆமை 3ஆம் அதிகாரம் ஆமை 2ஆம் வசனத்தில் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் ஆமென் தேவ சோதர சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை ஆமென் சமீபமாயிருக்கிறது. ஆமென் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த நித்திய ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆமென் மனம் திரும்பாமல் பரிசுத்தமாய் வாழாமல் ஒரு மனிதனும் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. ஆகவே கர்த்தர் விரும்புகிறது ஆமை மனம் திரும்புதலை காண்பித்து ஆமை மனம் திரும்புகிற மனிதர்களுக்கு ஆமை பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து ஆமை மனம் திரும்புகிற மனிதர்களுக்கு ஆமை சமாதானத்தை கொடுத்து அவர்களை நித்திய ராஜ்யத்திற்கு தேவன் அவகாசிகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை எப்படி வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போகலாம் அல்லது நாளைக்கு மனம் திரும்பலாம். ஆமை ஒரு வருடம் கழித்து மனம் திரும்பலாம். இந்த உலகத்தில் வாழ வேண்டிய பிரகாரமாய் வாழ்ந்து முடித்த பிற்பாடு ஆமை மனம் திரும்பலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போமானால் நம்முடைய நெற்றியில் ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது, மரணம். ஆமென். அது எப்பொழுது சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது.
ஒருவேளை இன்றைக்கு நமக்கு மரணம் சந்திக்கலாம், அல்லது நாளைக்கு நமக்கு மரணம் சந்திக்கலாம். ஆமை பூமியில் பிறந்த அதே நாளிலே தானே ஆமை நாம் ஒரு வரிசையில நின்று கொண்டிருக்கிறோம். ஆமை மரணம் என்கிற ஒரு வரிசையில நின்று கொண்டிருக்கிறோம். அந்த மரணம் நம்ம எப்பொழுது சந்திக்கும் என்று தெரியாது. ஆமை பாவிகளாய் மரித்தால் ஆமை நித்திய நரகத்திலே பங்கடைவோம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆமை நீதிமானாய் மரித்தால் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி காலம் செல்லுகிறது இல்லை, இனி நாட்கள் போகிறதும் இல்லை. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இந்த பூமியில் ஆமை ஒவ்வொரு இடங்களிலேயும் அது நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இயற்கைகள் மேல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆமை மனிதர்கள் மேல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆமை ராஜ்யங்கள் மேல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது கர்த்தருடைய வருகை என்று நமக்கு தெரியாது. ஆகவே தான் பரிசுத்த வேத புத்தகம் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை ஆலயத்துக்குள் இருந்து கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்களின் மூலமாய் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமை மனம் திரும்புதல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரலோக ராஜ்யம் ஆமை சமீபமாய் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமை மனம் திரும்பும்படியாக கர்த்தர் தவணைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒரு பிள்ளை ஆமென் ஒரு தவறு செய்கிறது. ஆமென். அந்த தவறு செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளையை கண்டிக்கிறோம். ஆமென். சோத்திரம். கண்டிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இனிமேல் இந்த தவறை இந்த பிள்ளை செய்யாது. ஆமை பெற்றோர்களாகிய நாம் ஆமென் நம்முடைய கோபம் தீருகிறது வரைக்கும் ஆமென் அந்த பிள்ளைகளை நாம் சரியாய் நம்ம கண்டிக்கிறோம். நம்முடைய வழியிலே இதை கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணுகிறோம். ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு நாம் உடனே ஒரு தீர்ப்பு நம்ம செய்கிறது இல்லை. இதே போல தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமை ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்புவார்களா, மனம் திரும்ப மாட்டார்களா? ஆமென். என்றைக்கு இவர்கள் மனம் திரும்புவார்கள், எப்பொழுது இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து ஆமென் இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்ற ஏக்கத்தோடு கூட ஆமென் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய ஆமென் 2ஆம் அதிகாரம் ஆமென் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல், அவன் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும்படியாய் நான் அவர்களுக்கு தவணை கொடுத்தேன், தங்கள் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை, அவளுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, ஆமென் மனம் திரும்புவதற்காக ஆமென் ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு அல்லது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை விட்டு ஆமென் வெளியே வருவதற்கு ஆமென் விருப்பமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப மனம் திரும்பாத பாவியின் மேல் அவர் சினம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆமென் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் சில தருணங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய ஓட்டத்தில் ஆமென் நாம் செய்கிறதெல்லாம் சரியான காரியம் ஆமென் என்ற தீர்மானத்தோடு கூட நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது தேவனுக்கு சித்தமில்லை அல்லது கர்த்தருக்கு அது பிடிக்கல, நாம் செய்கிறது பாவம் நிறைந்த காரியங்கள் அல்லது நாம் பேசுகிறது பாவம் நிறைந்த காரியங்கள் ஆமை இவைகள் ஆமை ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு ஏதுவாய்
ஆமென், நம் மூலமாய் தேவநாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் சில வழிகளிலே நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் அடிக்கிறார். கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறது. ஆமென். எப்பொழுது நாம் செய்கிற காரியங்களுக்கு முன்பு கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறதோ அங்கே நாம் மனம் திரும்பியாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பீலேயாம் ஆமென் ஸ்தோத்திரம் இல்லமான பொன்னு பொருட்களை கண்டு ஆமென் ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார், இந்த ஜனத்தை நான் சபிப்பதற்கு போகலாமா? பாலாக் ஏராளமான பொருட்களை அனுப்பி இருக்கிறார். இந்த மனுஷனுடைய கண்கள் ஆமை பொருள்களுக்கு மேல விழுந்தது. இந்த மனுஷனுடைய கண்கள் ஆமை சோத்திரம் இந்த உலகத்திற்கு மேல விழுந்தது. அருமை சோத்திர பிரைஸ்லோடு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமை சோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பீலேயாம் ஆமை கர்த்தருடைய வார்த்தைக்கு வழி விலகி போனபடியினால் ஆமை ஆண்டவராகிய தேவன் ஒருவன பட்டயத்தோடு கூட பீலேயாமுடைய வழியிலே தூதனை கர்த்தர் அனுப்பி இருந்தார். அல்லேலூயா. ஆமை பீலேயாம் ஆமை சோதர பாவத்தை உணர்ந்து ஆமை மனம் திரும்புவதற்கு ஆமை பேச முடியாத ஒரு கழுதையை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒருவேளை ஆமை நீ பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு, நீ அக்கிரமத்திலிருந்து வெளியே வருவதற்கு, நீ மனம் திரும்புவதற்கு நீ நினைக்கிற மனிதனை கொண்டு கர்த்தர் பேசுகிறது இல்லை. நீ நினைக்காத மனிதனை கொண்டு ஆமை இவர்கள் பேசுவார்களா, இவர்கள் மூலம் இப்படி நடக்குமா என்று அறியாத ஜனத்தினிடத்தில் இருந்து உனக்கு முன்பதாய் கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புவார். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீ மனம் திரும்பி ஆமென் தெய்வநாமத்திற்கு உன்னை சமர்ப்பணம் பண்ணுவாயானால் அங்கே கர்த்தருடைய கரம் உனக்கு தீமையாக அல்ல ஆமென் நன்மையாக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பீலேயாமுக்கு தெரியாது ஆமென் மிருகம் பேசுமா, கழுதை பேசுமா? ஆமென் கழுதை பேசி எங்கேயுமே கேட்டதில்லை. ஆமென் மிருகங்கள் பேசி எங்கேயுமே கேட்டதில்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய குற்றத்தை உணர்த்துவதற்காக, ஆமென் பாவத்தை உணர்த்துவதற்காக ஆமென் கழுதையினுடைய வாயை கர்த்தர் திறந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பீலேயாம் ஆச்சரியப்பட்டார். ஆமென் பீலேயாம் நடுங்கி போனார். என்ன இந்த கழுதை பேசுகிறது? ஆமென் ஸ்தோத்திர பீலேயாமுக்கு தெரிந்தது கழுதைக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுகிறார் என்னோடு கூட. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பீலேயாமை பார்த்து சொன்னாரு, நீ போகலாம், ஆனால் உன் வாயில நான் எதை வைக்கிறேனோ அதே வார்த்தை மட்டும் தான் நீ பேச வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் பீலேயாம் புறப்பட்டு போனார். ஆமை 7 பலிபீடங்களை கட்டினார். ஆமை 7 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தினார். ஆமை 7 பலிபீடத்திற்கு மேல ஆமை பீலேயாம் ஏறி நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமை என் ஜனம் தனியே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சபிக்கவே முடியாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கானானுக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை ஒரு மனிதனால் சபிக்க முடியாது, ஒரு மனிதனால் தீங்கு செய்ய முடியாது. இந்த ஜனம் ஜனத்தோடு கூட வாசம் பண்ணாதபடிக்கு இவர்கள் தனியே வாசம் பண்ணி பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். பயப்படவே வேண்டாம், நீ கலங்கவே வேண்டாம், நீ திகைத்து போக வேண்டாம். உலகம் உனக்கு விரோதமாய் எழும்பட்டு, அவை ஜாதிகள் உனக்கு விரோதமாய் எழும்பட்டு, ஆமை சோதர ஜனங்கள் உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கட்டு, எப்பேற்பட்ட சூழ்நிலைமையானாலும் அவைகளுக்கு நடுவில் இருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. உன்னை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் உனக்கு உண்டு. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இங்கே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவை மனம் திரும்பும்படியாக ஆண்டவராகிய தேவன் தவணை கொடுக்கிறார். ஆமை பிரைஸ் நினைக்கிறேன், ஒருவேளை இன்னும் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு இந்த உபவாச கூட்டத்தினுடைய 6வது நாள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு தவணை நாளாக இருக்கலாம். எத்தனையோ கூட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், எத்தனையோ உபவாச கூட்டங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள், எத்தனையோ எழுப்புதல் கூட்டங்களை கண்டிருப்பீர்கள், எத்தனையோ வல்லமையான வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள், எத்தனையோ அனுபவங்களை நீங்கள் கண்டு அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் ஆமை ஏதோ சில பாவத்தினுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இன்று ஒரு தவணையை கர்த்தருக்கு கொடுக்கிறார் என்பதை நீ ஆமை மறந்து போகாத. ஆமை ஆயுசு நாளோடு கூட ஒரு நாளை கூட கர்த்தருடைய வாழ்க்கையில் உனக்கு கூட்டி கொடுத்து இந்த வசனத்தை கேட்பதற்கு
வைத்திருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில நீ மனம் திரும்பும்படியாய், தெய்வ சத்தத்தை கேட்கும்படியாய், கர்த்தரிடத்தில் சேரும்படியாய் உனக்கு ஆயுசு நாளோடு கூட ஒரு நாளை கூட்டி உனக்கு தவணை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தினுடைய 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சோத்திர ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறார், அத்தி தோட்டத்தை, அத்தி மரத்தை நாட்டுகிறார். சோத்திரம் அங்கே சோத்திர ஒரு வேலைக்காரனை சோத்திர பிதாவாகிய தேவன் அமர்த்துகிறார். சோத்திரம் இந்த வேலைக்காரன் இந்த தோட்டத்திற்கு நல்ல சோத்திரம் நிலங்களை கிளைத்து அந்த நிலத்தை பண்படுத்தி நல்ல வாய்க்கால்களை உருவாக்கி தண்ணீர்களை பாய்ச்சி சோத்திர அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி களைகளை வெட்டி சோத்திர சரிபடுத்தி அதனிடத்தில் கனி எதிர்பார்க்கும் பொழுது சோத்திர கனி கிடைக்கவில்லை. அப்பத்தான் தோட்டத்தினுடைய எஜமானன் வந்து சொல்லுகிறான், இந்த மரத்தை வெட்டி போடலாம், ஆனால் இந்த தோட்டக்காரன் அப்படி அல்ல, இந்த ஸ்தோத்திரம் நிலத்தை நான் பண்படுத்தினேன், இந்த மரத்தை நான் கிளையின் அறுக்கினேன், இந்த மரத்துக்கு எதிராக இருந்த களைகளை நான் பிடுங்கினேன், அதற்கு நல்ல உரங்களை போட்டிருக்கிறேன், செழிப்பா இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை இப்போது நீங்கள் முறிக்க வேண்டாம், இதை இப்போது நீங்கள் வெட்டி போட வேண்டாம். நீங்கள் அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது தெரியும், இதை வெட்டி போட வேண்டாம், ஒரு வருடம் கூட நிற்கட்டுமே, கனி கிடைக்கிறதா என்று பார்க்கலாமே, கனி வருகிறதா என்று பார்க்கலாமே. சோத்திர தோட்டக்காரன் எஜமானனோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தோட்டக்காரன் யார் தெரியுமா? நமக்காய் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய தோட்டக்காரன். பாவம் செய்த நம்மை, அக்கிரமம் செய்த நம்மை, பாவத்திலே வாழ்ந்த நம்மை சோதர பாவத்திலே மரித்து விடாதபடிக்கு, பாவத்திற்கே அடிமைப்படுத்த விடாதபடிக்கு விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை ரட்சித்து வைத்திருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கனி உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் இவனிடத்தில் கனி இல்லை, இவனை வெட்டி போடு, இவன் வாழ்க்கையை முடித்து போடு, இவன் இந்த பூமியில வாழ்ந்தது போதும் தீர்மானத்தை சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இன்னும் பிதாவினுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தேவான் முழங்கால்களை மடக்கி பரலோகத்தை நேரெடுத்து பார்க்கும் பொழுது அவர் கண்ட ஒரு மகிமையான தரிசனம், ஆண்டவராய் பிதா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிதாவுடைய வலது பாரிசத்திலே இயேசுவானவர் எழும்பி நிற்கிறார். இந்த இயேசு பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதனுக்கு இன்னும் கிருபைகளை கொடுத்து பார்க்கலாம், இந்த மனிதனை இன்னும் ஆசீர்வதித்து பார்க்கலாம், இந்த மனிதன் இன்னும் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்து பார்க்கலாம். இவர்கள் இன்னும் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், இன்னும் தெய்வநாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், இன்னும் எனக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவார்கள். ஆண்டவராய் இயேசு பிதாவை நோக்கி சொல்லும் பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ரிகமனாசே ரியாம் தரபோரி கமனாசே ஓ ரிகமனா ரீபா ஷம்பரி பாலபுரிபா. இன்னைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து நாமே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆபத்துகள் வந்த போதிலேயோ, ஆமே, மரணத்தினுடைய கிரியைகள் ஆமே நமக்கு முன்பதாக நெருங்கின போதிலேயோ இந்த உலகத்தை விட்டு கடந்து போகாதபடிக்கு ஜீவனோடு கூட இருக்கிறது ஒரே ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் நமக்காக பிதாவுடைய வலதுபார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் மறந்து போக கூடாது. கர்த்தர் நமக்கு தவணைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார், நாட்களை நீட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்.
எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி வருவீர்கள், எப்பொழுது பாவங்களை விட்டு வெளியே வருவீர்கள், எப்பொழுது அக்கிரமங்களை விட்டு வெளியே வருவீர்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாவமான கிரியைகளிலே வாழ்ந்தது போதும், மதுபானத்திலே வாழ்ந்தது போதும், விபச்சாரத்திலே வாழ்ந்தது போதும், வேசித்தனங்களிலே வாழ்ந்தது போதும், இன்டர்நெட்டிலே வாழ்ந்தது போதும், இன்ஸ்டாகிராமிலே வாழ்ந்தது போதும். இவைகள் எல்லாம் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தியதே இல்லை. இவைகள் அனைத்தும் பாவத்திற்கு நேராக நடத்தி இன்னைக்கு இருதயத்தில் பயங்கரமான பயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்கிற மனிதனை முதலாவது ஆளுகை பண்ணுகிறது ஒரு பெரிய பயத்தினுடைய ஆவி என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்னைக்கு ஏதாவது காரியங்களை குறித்து நீங்கள் பயத்தோடு கூட இருப்பீர்களானால், ஏதோ அந்த பயத்திற்கு பின்னால ஒரு பாவத்தினுடைய கிரியை இருந்து கொண்டிருக்கிறது, அநியாயத்தினுடைய கிரியை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயம் உங்களை விட்டு மாற வேண்டுமானால் இந்த பாவத்தின் கிரியைகளை நீங்கள் வேரோடு அழித்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், சமர்ப்பணம் பண்ணுவீர்களானால், அந்த பயம் உங்களை விட்டு மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாவிகளாய் இருக்கிற மனிதர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது. மனம் திரும்புகிற மனிதனை கர்த்தர் தனக்கு பிள்ளைகளாக கொள்ளுகிறார். நீங்கள் மத்தேயு எழுதின புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல, இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். நீங்கள் மத்தேயு 18:3, மத்தேயு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அவன் எப்படி மாற்றப்படுகிறான் என்றால், பிள்ளையாக மாற்றப்படுகிறார்கள். யாருக்கு பிள்ளை? ஆண்டவராகிய தேவனுக்கு பிள்ளையாய் மாற்றப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்முடைய பெற்றோருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நாம் நம்முடைய இரட்சகருக்கு பிள்ளைகளாய் மாற்றப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவராய் இயேசுவுக்கு பிள்ளையாய் மாற்றப்படவில்லை? சோதர பாவிகளாய் இருக்கிறபடியினால் பிள்ளைகளாய் மாற்றப்படவில்லை. கீழ்ப்படியாத பிள்ளைகளை பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு தயங்குவார்கள். ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிற ஒரு இடத்தில் சோத்திரம், ஒரு தாயும் ஒரு தகப்பனுமாக நின்று தன்னுடைய பிள்ளையை அந்த ஜன கூட்டத்தின் நடுவில் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு அவர்கள் எப்போது தயங்குவார்கள் என்றால், அந்த பிள்ளை பயங்கரமான பாவம் செய்து அநியாயம் செய்து இவன் அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் என்பதை சுற்றி இருக்கிறதான் எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கும் பொழுது இவனுடைய கிரியைகளை அந்த ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். இவனுடைய செயல்களை அந்த ஜனக்கூட்டம் அறிந்திருக்கிறது. ஆகவே அந்த ஜனக்கூட்டத்திற்கு நடுவில் இந்த தாயும் தகப்பனும் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு தயங்குவார்கள். காரணம், உலக பிரகாரமான ஒரு தாய் தகப்பனே சோத்திர வேதனையோடு சுமந்து பெற்ற பிள்ளையை ஜனக்கூட்டத்தின் நடுவில் என் பிள்ளை என்று சொல்லுவதற்கு தயங்கும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பாவம் செய்து கொண்டு பாவத்திலே வாழும் பொழுது உன்னை கர்த்தர் தம் பிள்ளையாய் அங்கீகரிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போது கர்த்தர் உன்னை தன்
தன் பிள்ளையாய் அங்கீகரிக்கிறார் என்றால் ஆமை வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு எழுதின புத்தகத்தினுடைய ஆமை 1ஆம் அதிகாரத்தினுடைய ஆமை 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மத்தேயு ஆமை யோவான் ஆமை 1ஆம் அதிகாரம் ஆமை 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் ஆமை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மனம் திரும்புகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தனக்கு பிள்ளை என்று சொல்லுகிறார். ஆமே சோதரன் பிள்ளை என்று சொல்லுகிற அந்த மனுஷன் ஆமே சோதர இயேசுவை சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறதான ஆமை அந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் தனக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு ஒரே ஒரு விசை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னிடத்தில் ஏராளமான பாவங்கள் இருக்கிறது, ஆமை மறைமுகமாக ஏராளமான பாவங்கள் இருக்கிறது, ஆமை நான் வெளியரங்கமாக ஏராளமான பாவங்கள் இருக்கிறது, ஆமை இவைகள் எல்லாவற்றை என்னை விட்டு மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவீராக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் கூப்பிடுவீர்களானால் இந்த உபவாச கூட்டத்தினுடைய 6ஆவது நாள் ஆமை பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும், ஆமை சாத்தான் வெட்கப்படுவான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை சுதர மனம் திரும்புதலை கேட்டுக்கொண்டு ஆமை இன்னும் பாவத்திலே வாழ்வோமானால், ஆமை தவணை கிடைத்த பிற்பாடும் இன்னும் பாவத்திலேயே வாழ்வோமானால் ஆமை பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது இல்லை. ஆமை ஆமை லூக்கா சுவிசேஷத்தினுடைய ஆமை 15ஆம் அதிகாரம் ஆமை 7வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமை ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, ஆமை ஒரு பாவி கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஒரு பாவி கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றப்படும் பொழுது ஆமை பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆமை ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஒரு பிள்ளையினுடைய ஞானம் என்ன? ஆமை தகப்பனுக்கு ஆஸ்தி கொடுக்கிறதுலே அல்ல, தகப்பனுக்கு சொத்து சம்பாதித்து கொடுக்கிறதுலே அல்ல, ஆமை வேதனையோடு பெற்ற தாய்க்கு, ஆமை வேதனையோடு பெற்ற தகப்பனுக்கு, ஆமை இளம் பிராயத்திலே சின்ன பருவத்திலே உனக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் அதை தாங்க முடியாதபடிக்கு எந்த மருத்துவமனையில கொண்டு போனால் சுகம் கிடைக்கும், எங்கே கொண்டு போனால் இவளுக்கு விடுதலை கிடைக்கும் என்று அங்கலாய்ப்போடு கூட உன்னை தோள் மேல தூக்கி போட்டு சுமந்த தாய் தகப்பனுக்கு நீ கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? ஆமை நீ ஜீவிக்கிற நாள் வரைக்கும் உன்னை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். எப்படி சந்தோஷப்படுவார்கள்? உனக்கு இருக்கிற சொத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள், உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள். எந்த இடத்திலேயும் இன்னாருடைய பிள்ளை, இந்த மனுஷனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆமை உன் மூலமாய் உன் தகப்பனுக்கு ஒரு நல்ல பெயர் எப்பொழுது வருகிறதோ அப்பத்தான் தகப்பன் உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது, இவன் ஞானமுள்ள மகன். ஹல்லேலூயா. இவன் புத்தியுள்ள மகன். பிரைஸ் தி லார்ட். தாய்க்கும் தகப்பனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற இந்த பிள்ளைகள் ஞானவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்தில் உள்ள பாவங்களை செய்து ஆமை மதுபானங்களை குடித்து வெறித்து ஆமை புகைகளை வலித்து ஆமை ஸ்தோத்திரம் இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுகளை உருவாக்கி, ஃபேஸ்புக்கில் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஸுகளை உருவாக்கி ஆமை ஏமாற்றம் அடைந்து ஆமை படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காதபடிக்கு கல்வியை தொலைத்து ஆமை வீட்டில் இருக்க வேண்டிய சமயத்தில் வீட்டில் இருக்காதபடிக்கு ஆமை ஊர் ஊராக தெருக்களை சுற்றி ஆமை தன்னுடைய வாழ்நாட்களில் ஆமை வேதனையையும் துக்கத்தையும் பெற்றோருக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆமை பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மனம் திரும்பும் பொழுது
பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. ஆனால் இத்தனை காரியங்களையும் இவன் உலகத்திலே செய்து கொண்டிருந்த பொழுது உலகம் சந்தோஷப்பட்டது. காரணம் பூமியின் மது குடிகளும் கர்த்தருடையவைகள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு பூமியை ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறது. சாத்தான் ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறான். பிசாசுடைய கிரியைகள் பூமி எல்லாம் நிரம்பி கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான பாவங்கள், அநியாயமான காரியங்கள் பூமியில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் சாத்தானுடைய கிரியைகள், இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். இவைகள் அனைத்தும் செய்கிற மனிதனை பார்த்து உலகம் சந்தோஷப்படுகிறது, சாத்தான் சந்தோஷப்படுகிறது. ஆனால் இனி இவைகள் எனக்கு வேண்டாம், இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இனி இந்த கொலை செய்கிற அனுபவம் எனக்கு வேண்டாம், இந்த ஏமாற்றுகிற காரியம் எனக்கு வேண்டாம், இந்த இன்ஸ்டாகிராம் எனக்கு வேண்டாம், இந்த பேஸ்புக் எனக்கு வேண்டாம், இந்த இன்டர்நெட் எனக்கு வேண்டாம், இவைகள் எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு எனக்கு அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து போதும் என்று சொல்லி ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருவானானால் அவன் மூலமாய் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அந்த பர்திமேயு குருடன் வரும் பொழுதே அவனுக்கு தெரியும், என்னை அழைக்கிறது இயேசு, என்னை அழைக்கிறார். இனி இந்த மேல் சட்டை எனக்கு அவசியமே இல்லை. இயேசுவினிடத்தில் வரும் பொழுது இந்த பிச்சை எடுக்கக்கூடிய மேல் சட்டை அவசியமே இல்லை. இதை தூக்கி எறிந்து விட்டு அவன் இயேசுவினிடத்தில் வந்தால் அவன் விடுதலையை பெற்றால், அவன் பார்வை பெற்றால், அவன் இயேசுவோடு கூட நடந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு மனிதன் பாவங்களை விட்டொழிந்து ஆண்டவராய் இயேசு போதும் என்று சொல்லி இயேசுவை நம்பி அவன் வருவானானால் பரலோக ராஜ்யம் அவனை கொண்டு சந்தோஷப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. நமக்கு 40 வயது, 50 வயது, 25 வயது ஆகிறது. இத்தனை வயதுகளில் உலகம் தான் நம்மை குறித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தது. பரலோகம் சந்தோஷப்படவே இல்லையே. ஆமென். இத்தனை நாளும் உலகத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்து உலகத்திற்கு ஏற்ற வேஷத்தை தரித்து மனசு மாம்சம் விரும்பினபடி ஓடினோம். உலகம் சந்தோஷப்பட்டது. அந்த நித்திய ராஜ்யத்திற்கு போவதற்கு காத்திருக்கிற நம் மூலமாய் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு நாள் சந்தோஷம் உண்டாக வேண்டாமா? எப்பொழுது நித்திய ராஜ்யம் சந்தோஷப்படும்? இனி இந்த உலகம் வேண்டாம், இனி இந்த பாவத்தினுடைய கிரியைகள் வேண்டாம், இனி இந்த அக்கிரமத்தினுடைய கிரியைகள் வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளுகிற ஒரு மனுஷனை கண்டு பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம். உலகமும் மாம்சமும் வேண்டாம் என்று சொல்லி நித்திய ராஜ்யம் எனக்கு போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி ஆண்டவரை தேடி நம்பி வந்தால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு சொல்லி நான் அந்த வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாய் ஆதாமும் ஏவாள் மூலமாய் இழந்து போன 3 காரியத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தகப்பனுடைய ஆஸ்திகளையும் தகப்பனுடைய ஐஸ்வர்யங்களையும் ஸ்தோத்திரம் அழித்து போட்ட ஒரு இளைய குமாரன் ஒருவன் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான 3 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஸ்தோத்திரம், காணாமல் போன ஒரு ஆடு. இரண்டாவது, காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு. மூன்றாவது, காணாமல் போன ஒரு பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 3 காரியத்திலேயும்
இந்த மூன்றாவது காரியமாகிய இளைய குமாரனுடைய சம்பவத்தை இங்கே கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். அல்லேலூயா. இவன் யார்? இவன் ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகன். ஆமென். இவன் பிறக்கும் போது ஐஸ்வர்யவானுடைய மகன் என்ற பெயரோடு கூட இந்த பூமியிலே பிறந்தான். நீங்கள் வசனத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே தேவ மனுஷனாகிய பிரசங்கி இங்கே வசனத்திலே சொல்லும் பொழுது ரெண்டு நபர்களை காண்பிக்கிறார். ஒன்று தகப்பன், இன்னொன்று பிள்ளை. தகப்பன் ஐஸ்வர்யவனாய் இந்த பூமியில் வாழ்கிறான். ஆனால் இந்த பிள்ளை பூமியில் பிறக்கும் பொழுது பிச்சைக்காரனாய் மாறுகிறான். அல்லேலூயா. ஆகவே தன் ஐஸ்வர்யம் நிலை நிற்கிறது இல்லை. இந்த உலகத்துடைய மேன்மைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. தகப்பன் கோடீஸ்வரன், தகப்பன் ஐஸ்வர்யவான், ஆனால் பிள்ளை பிச்சைக்காரனாயிருக்கிறான். இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த தகப்பனாரிடத்தில் இருந்து மகன் தன்னுடைய ஆஸ்திகளை பிரித்து கொண்டு போய் எல்லா ஆஸ்திகளையும் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்திகளை அழித்து போட்டான். அல்லேலூயா. இவனுக்கு இருந்த ஆஸ்திகள் எப்படி அழிந்தது? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, சோத்திரம், வேசித்தனம் பண்ணி, அல்லது மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே வாழ்ந்து. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமல். ஒரு மனிதன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடந்தால் அவன் ஐஸ்வர்யவனாக மாற முடியாது. ஒரு மனிதன் பாவியினுடைய வழியில நின்றால் அவன் ஐஸ்வர்யவனாய் வாழ முடியாது. பரியாசக்கார் இருக்கிற இடத்தில் அவனுடைய வாழ்க்கை அங்கேயே இருந்து விட்டால் அவன் ஐஸ்வர்யம் உள்ள மனிதனாய் வாழ முடியாது. யாரை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமானே, நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீதிமானே, நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமானே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீதிமானே, உன் சந்ததியோடு கூட கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஐஸ்வர்யவானுடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பார்கள். நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததால் சரித்திரமே இல்லை. சரித்திரமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும். ஊழியங்களுக்கு நாங்கள் புறப்பட்டு வந்த காலத்தில் சொந்த பிள்ளைக்கு அப்ப ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். 3 மாதம் இருக்கும் பொழுது ஆகாரத்திற்காக அலைந்து திரிந்தோம் நாங்கள். ஹalleluya. ஹalleluya. சோத்திர கல்யாண மண்டபமாக ஏறி நடந்து சாப்பிட்டோம். சோத்திர ஒரு நேர ஆகாரத்திற்கு ஆகாரம் கிடைக்காதா என்ற கேள்வியோடு கூட பசி பட்டினியோடு கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்தோம். ஆனால் என்னுடைய பசியை குறித்து, மனைவியினுடைய பசியை குறித்து, பிள்ளையினுடைய பசியை குறித்து நாங்கள் யாருக்கும் சொல்லுகிறது இல்லை.
இப்போது நான் வாய் விட்டு கதறி அழுவேன் ஆண்டவரிடத்தில். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போது ஆகாரம் ஏராளம் இருக்கிறது. சாப்பிடுவதற்கு டைம் இல்லை, சாப்பிடுவதற்கு வாய் இல்லை, சாப்பிடுவதற்கு வயறு இல்லை. ஆகாரம் இன்றைக்கு மிகுதியாய் இருக்கிறது. தேவன் மிகுதியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அலைந்து திரிந்த அந்த நாட்களில் 2013-14 அந்த நாட்களில் எனக்கு தெரியும், நாம் ஒரு மனுஷனையும் தேடாதபடிக்கு கர்த்தருடைய முகத்தை மட்டும் நம்ம தேடுவோம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடவே மாட்டார். இப்போது நிறைவான ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போது சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இப்போது ஆகாரங்கள் நிறைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விதவிதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 நாளைக்கு முன்பு என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது பிள்ளைகளுக்கு சொன்னேன், உங்களுக்கு இந்த சாப்பாடு இருக்குடா, இந்த கூட்டு இருக்குடா. என் பிள்ளைகளுக்கு சொன்ன பதில், பக்கத்துல கேட்குறாங்க, உங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடு எப்பவுமே கொண்டு வரீங்க கேட்குறாங்க. சூத்திரம் வெளிப்படையா பார்த்து சிரிச்சிட்டு சொன்னேன், ஒரு காலத்தில் அப்பா பசியோடு ஊழியம் செய்தேன், ஆகாரத்துக்கு அலைந்தேன். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஊழியம் செய்கிறது போல நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்தால் என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் போஷிப்பிக்கிறது போல உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் போஷிப்பிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உமக்கு ஒரு பிள்ளையா வாழ்ந்து சாக விரும்புகிறேன். கடைசி வரைக்கும் உமக்கு ஊழியம் செய்து நான் சாக விரும்புகிறேன். எந்த ஒரு உயர்வான இடத்தில் நான் போவதற்கு விரும்பல, எந்த ஒரு மேன்மையான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்பல. நீர் எனக்கு என்ன கொடுக்கிறீரோ அது மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம். அப்பா ஆமென், சோத்திரம், ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். பிள்ளை பிச்சைக்காரனாய் இருக்கிறான். துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த ஜீவிதம் இவனை சோத்திரம் பயங்கரமான தரித்திரத்திற்கு நேராக நடத்தியது. இன்னைக்கு துன்மார்க்கமாய் வாழ்ந்து தரித்திரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமே, நீங்கள் நீதிமான்களாய் வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் தரித்திரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கு கர்த்தர் வைக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஐஸ்வர்யவானாகவே முடியாது. பாவியாய் வாழ்ந்து ஐஸ்வர்யவானாகவே முடியாது. துன்மார்க்கமாய் ஜீவித்து ஐஸ்வர்யவானாகவே முடியாது. நீ நீதிமானாய் வாழு. கர்த்தருடைய கண்கள் உன்னை ஐஸ்வர்யவானாய் பார்க்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மனிதன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னிடத்தில் எல்லா ஆஸ்திகளையும் அவன் அழித்து போட்டான். அவன் நன்மைகளை அழித்து போட்டான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை. நம்ம தான் வாழ தெரியாம வாழ்க்கையை கெடுத்துட்டோம். வாழ தெரியாம வாழ்க்கையை அழிச்சிட்டோம். செல்போனை கண்ட உடனே இதுதான் உலகம்னு நம்பி, சோத்திரம், ஏதோ ஒரு பாசத்தை கண்ட உடனே இதுதான் உலகம் என்று நம்பி, ஒரு பாவத்தை கண்டுடன் இதுதான் உலகம் என்று நம்பி அங்கேயே விழுந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே நம்முடைய ஆயுசு நாட்களை தொலைத்து போட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நீ மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் வருவாயானால் உன்னை ஒரு பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள இயேசு தயாராக இருக்கிறார். இந்த மனிதனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்புவதற்கு அவன் ஆசையாயிருந்தான். அவனுக்கு அது கிடைக்கல. பிரேசரோட அந்த பன்றி சாப்பிடக்கூடிய தவிடு கூட கிடைக்கல. ஒரு காலத்தில் செல்வமாய் வாழ்ந்தவன், ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்தில் இருந்தவன், வயிறு நிரம்ப சாப்பிட்டவன், நல்ல அலங்காரமான வஸ்திரங்களை உடுத்தி கொண்டவன்,
இப்பொழுது பாவம் செய்து அநியாயம் செய்து பாவியாய் வாழ்ந்தபடியினாலே ஆமை பன்றி மேய்க்கிறதற்கு போன ஆமை அனுபவத்தில் காணப்பட்டவன் ஆமை சோதர பன்றிகள் சாப்பிடுகிற அந்த ஆமை சோதர தவிடு கூட தனக்கு கிடைக்குமா என்று ஒரு ஏக்கத்தோடு கூட இருந்தான். ஆமை இவனுக்கு இப்பதான் ஞானம் உண்டானது, தகப்பனை குறித்த ஞானம் உண்டானது. ஆமை பாவியாய் வாழுகிற மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவன் சுவிசேஷம். ஆமை பாவம் செய்கிற மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இவனுக்கு இப்போது புத்தி தெளிந்தது. அப்ப இப்பதான் நினைக்கிறான், அப்பாவுடைய வீட்டில எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஹalleluya. ஆமே ஸ்தோத்திரம். புத்தி தெளியல. ஆமே நேபுகாத்நேச்சார். ஆமே ஸ்தோத்திரம். புத்தி எப்ப தெளிந்தது? ஆமே ஸ்தோத்திரம். தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமே வானத்திலேயும் பூமியிலேயும் கிரி நடப்புகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று அவன் அறிகிறது வரைக்கும் அவருடைய தலைமுடி நீளமாய் வளர்ந்தது, அவருடைய நகங்கள் ஆமை நீளமாய் வளர்ந்தது. அவன் வீட்டிலே வாசம் பண்ணவே இல்லை. ஆமை சோதர கழுதையை போல ஆமை மாட்டை போல அவன் புல்லை மேய்ந்து கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவனுக்கு ஞானம் திரும்ப வந்த பிற்பாடு அவன் ஆமை சோதர நல்ல ஒரு மனுஷனாய் அவன் மாற்றப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமை இவனுக்கு புத்தி தெளிந்த போது தகப்பனுடைய வீட்டை குறித்து அவன் எண்ணுகிறான். ஐயோ, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரனுக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்கிறது, வேலைக்காரன் எவ்வளவு வஸ்திரம் இருக்கிறது, வேலைக்காரனுக்கு எவ்வளவு ஆமை தங்குவதற்கான நல்ல இடம் இருக்கிறது, தகப்பனுடைய வீட்டுக்கு போகலாமே என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டானது. இது மட்டும் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை மட்டும் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஐயோ, இத்தனை நாட்களும் நான் வாழ்ந்தது பாவம், இத்தனை காலமும் நான் செய்தது அக்கிரமம், இத்தனை நாட்களும் நான் செய்தது அநியாயம், இனி இவைகள் என் வாழ்க்கையில வேண்டாம் என்று யாரது மனிதன் அதை சொல்லுகிறார்களோ இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எழும்ப ஆரம்பித்தால் போதும், உன்னை அரவணைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். ஆமென். இந்த மனுஷன் ஆமே தகப்பனுடைய வீட்டுக்கு போவதற்காய் புறப்பட ஆரம்பித்தார். ஆமே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய வேதனை. என் பிள்ளை என்னைக்கு வரும், என் பிள்ளை எப்ப வரும் என்று காவலாய் காத்திருக்கும் பொழுது ஆமே தூரத்தில் பிள்ளை வருகிற தகப்பன் கண்டான். இவன் ஓடி போனான். ஆமை கட்டி அணைத்தான். ஆமை முத்தமிட்டான். தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்தான். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான அன்பு. பிரைஸ் தி லார்ட். இந்த பிள்ளை கிட்ட ஒரு காரியம் இருந்தது. சொன்னா பாவத்தை குறித்த உணர்வு உண்டாயிற்று. ஐயோ, நான் பாவி, நான் பாவம் செய்தேன், அப்பா கொடுத்த ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டேன், அப்பா கொடுத்த நன்மைகள் எல்லாம் அழித்து போட்டேன், இனி இவருடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஐயா, உங்க ஒரு வேலைக்காரனா என்ன வைக்க மாட்டீங்களா? ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உன்னை வேலைக்காரனாக அல்ல மக்களே, உன்னை அவருடைய சொந்த பிள்ளையாய் அவர் அரவணைக்கிறார். இன்றைக்கு நீ ஆண்டோட சமூகத்தில் வருவாயானால், கர்த்தருடைய பாதத்தில் வருவாயானால், நீ எப்பேற்பட்ட நிலைமையில நீ இருந்தாலும் உன்னை அரவணைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமே. தகப்பன் செய்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆமே. லூக்கா சுவிசேஷத்தினுடைய 15ஆம் அதிகாரம் ஆமே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தினான். ஆமே. கர்த்தர் நமக்கு கொடுத்த வஸ்திரம் என்ன தெரியுமா? ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்த வஸ்திரம் தெரியுமா? ஆமை. மகிமையான ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இவர்கள் பாவம் செய்த பொழுது ஆமை மகிமையின் வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆமை. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் ஸ்தோத்திரம். அந்த மகிமை ஆதாமும் ஏவாளுக்கும் ஆமை எடுக்கப்பட்டதான அந்த மகிமையான வஸ்திரத்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வஸ்திரத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் எப்படி
எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டால், ஆமை ஆண்டவராய் இயேசு முதலாவது தருகிறது ஆதாமும் ஏவாள் மூலமாய் இழந்து போகப்பட்டதான அந்த மகிமையின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு உடுத்துகிறார். ஹalleluya. அந்த மகிமையின் வஸ்திரத்திற்கு பேர் இருக்கிறது, அதுதான் இரட்சிப்பினுடைய வஸ்திரம். நீங்கள் ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், சீக்கிரமாய் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. ஆமென், தேவனுக்குள் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும், தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்பா கொடுக்கிற வஸ்திரம் என்ன தெரியுமா? ஆமென், இரட்சிப்பின் வஸ்திரம். அதுதான் நம்மை பார்க்கும்போது சொல்லுவார்கள், இவள் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷி, ரட்சிக்கப்பட்ட குடும்பம். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய சாயலை காணும் போது தெரியும், அவனுடைய வஸ்திரத்தை காணும் போது தெரியும், ரட்சிக்கப்பட்டவர்களா ரட்சிக்கப்படாதவர்களா. உலக மனுஷன் உடுத்துகிறது போல நாம் உடுத்த முடியாது. உலக மனுஷன் அலங்காரம் பண்ணுகிறது போல நாம் அலங்காரம் பண்ண முடியாது. உலக மனுஷன் நடக்கிறது போல நாம் நடக்க முடியாது. காரணம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் இரட்சிப்பின் வஸ்திரம். அது அலங்காரமான வஸ்திரம். அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அலங்காரம் இருக்கிறது. நீங்கள் ஏசாயா 52 அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமா, ஏசாயா 52 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமின் உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் கொடுக்கிற இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் அலங்கரிக்கப்பட்ட வஸ்திரமாயிருக்கிறது. ஹalleluya. ஆமென். முதலாவது ஆமென், தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுத்தது ஆமென் வஸ்திரத்தை கொடுத்தான். ஆமென். மனம் திரும்பி வருகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் கர்த்தர் முதலாவது கொடுக்கிறது ஆமென் இரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. ஆமென். இரண்டாவதாக இந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுத்தது மோதிரம். ஆமை 22 வசனம் சொல்லுகிறது, இவன் கைக்கு மோதிரத்தை அணியுங்கள். நீங்கள் எபேசியர் 4 அதிகாரத்தினுடைய ஆமை 30 வசனம் சொல்லுகிறது, அன்றி மீட்கப்படும் நாளுக்கு அந்த முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் முதலாவது இரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடுத்து கர்த்தர் கொடுக்கிற காரியம் ஆமே பரிசுத்த ஆவி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவி ஒவ்வொருவருக்கு தேவை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமை. ஆண்டவரை இயேசு சொன்னார், நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒரு மனிதன் நித்திய ராஜ்யத்திற்கு போக வேண்டுமானால் அவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றவனை கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்காரம் பண்ணுகிறார். அலங்காரம் பண்ணப்பட்ட மனுஷனை கர்த்தர் முத்திரை பதிக்கிறார். இவன் தெய்வராஜ்யத்துக்கு சொந்தமானவன், இவன் தேவராஜ்யத்திற்கு சொந்தமானவன், இவன் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவன். அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவி. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது கர்த்தர் கொடுக்கிறது பரிசுத்த ஆவி.
ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. இந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து, நல்ல மோதிரத்தை கொடுத்து, அவன் எல்லா வேலைக்காரருடைய கண்களுக்கு முன்பும் இவன் இந்த எஜமானுடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளம் வந்துவிட்டது. அப்பாவுடைய கரத்தில் இருந்த மோதிரம் பிள்ளையினுடைய கரத்தில் வந்தது. எல்லா வேலைக்காரர்களும் பார்க்கிறார்கள், இத்தனை காலமும் இந்த மோதிரத்தை இந்த பிள்ளையினுடைய அப்பா அணிந்திருந்தார், இப்போது இந்த பிள்ளை அணிந்திருக்கிறது. இது எஜமானுடைய பிள்ளை, காணாமல் போனான். ஆமை அவர்கள் கண்டு கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியத்தை செய்வான், என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். ஆமை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவதற்காக, ஆமை வியாதிகளை குணமாக்குவதற்காக, ராஜ்யங்களை பிடித்துக் கொள்வதற்காக, பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்காக அதிகாரத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி நிறைவோடு நீ ஒரு வீட்டுக்குள்ளே புறப்பட்டு போனால், ஒரு பட்டணத்திலே புறப்பட்டு போனால், ஒரு ராஜ்யத்திலே புறப்பட்டு போனால், அங்கே இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் உனக்கு முன்பாக நடுங்கும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எங்க பியாய் பிடிக்கும் போது, நோய் வரும்போது, மந்திரவாதம் வரும்போது, எதுக்கு பிஷப்பை தேடல, எதுக்கு நாட்டையரை தேடல, எதுக்கு பெந்தேகோஸ்தே பாஸ்டரை தேடுறான்? அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்குள்ள ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவி இருக்கிறது. இந்த பேயும் இந்த நோயும் யாருக்கு முன்பு நடுங்கும்? ஆவியை பெற்றவர்களுக்கு முன்பு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு முன்பு. Praise the Lord. Hallelujah. உன்னை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். நீ யாருக்கும் பிரயோஜனமற்று கிடந்த உன்னை இன்றைக்கு ராஜ்யங்கள் பயப்படத்தக்க விதமாய், சாத்தானுடைய சேனைகள் அவன் பயப்படத்தக்க விதமாய், பிசாசுடைய கூட்டங்கள் அவன் பயப்படத்தக்க விதமாய் உன்னை யார் மாற்றியது? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வல்லமையை உனக்கு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அது ஒவ்வொருவருக்கும் தேவை. அது ஆண்டவராகிய மனம் திரும்பினவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டவன் அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறான். அவன் மூன்றாவது, இந்த தகப்பன் இந்த பிள்ளைக்கு செய்த ஒரு காரியம், இவன் கால்களுக்கு பாதரட்சைகளை அணிவித்தான், பாதரட்சைகளை அனுபவித்தான். ஆமென், ஸ்தோத்திரம். இது என்ன? எபேசியர் புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்சை. ஹல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். பாதரட்சை என்றால் என்ன? சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீ அறிவிக்க வேண்டும், நீ ஜனத்திற்கு அறிவிக்க வேண்டும். பாவியா எந்தெந்த பட்டணத்தில் சுற்றி கொண்டிருந்தாயோ, நீ மதுபானக்காரனா எந்தெந்த பட்டணத்தில் சுற்றி கொண்டிருந்தாயோ, நீ அநியாயக்காரனா எந்தெந்த பட்டணத்தில் சுற்றி கொண்டிருந்தாயோ, அதே பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டவன் உனக்கு அடையாளம் போடப்பட்டு விட்டது. ரட்சிக்கப்பட்ட அடையாளத்துக்கு பரிசுத்த ஆவி உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆமை, ரட்சிக்கப்பட்ட நீ, பரிசுத்த ஆவியை பெற்ற நீ, ஆமை, இத்தனை காலம் பாவத்திற்கு ஊழியம் செய்த நீ, இனி இயேசுவுக்கு நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் சுவிசேஷத்தை சமாதானத்தோடு நீ அறிவிக்க வேண்டும். எந்த மனுஷனிடத்திலேயோ எந்த ஜாதியினிடத்திலேயோ உன்னை மாற்றுகிற ஒன்று இருக்கிறது, அதுதான் சுவிசேஷம். அது சமாதானத்தோடு கூட நீ அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? எத்தனை பேர் கர்த்தர் நாமத்தை துதிக்க முடியும்? தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுத்தது ரட்சிப்பின் வஸ்திரம், நல்ல ஒரு மோதிரம், நல்ல ஒரு பாதரட்சை. இன்னைக்கு மனம் திரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் கொடுக்கிறது
ஆமே ரட்சிப்பினுடைய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், பரிசுத்த ஆவியாகிய முத்திரை மோதிரம். ஆமே மூன்றாவதாக ஆமே நீ சுவிசேஷகனாக, ஆமே ஊர் ஊராக, நீ தெரு தெருவாக சமாதானத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அனுபவத்தில் உன்னை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமே. ஆமே எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும், இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ரீகமனாசே ரியாந்தர போரிகபா, ஓ ரீகமனாசே ரீகமனா ரீகபா, ஓ ரீகமனா ரீகமனாசே, ஓ ரிபா ஷம்பாரி மாலபலுடி ரிபா. ஹalleluya. ஆமே பரிசுத்த ஆவி உனக்கு தேவை, ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு தேவை. பரிசுத்த ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய சுவிசேஷத்தை தெரு தெருவாய் அறிவிக்க வேண்டும். ஹalleluya. சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார், இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். ஹalleluya. ஓரிகமனாசே ரியாந்தர போரிகமனா, ஓரிகபா ரிகமனாசே, ஓ ரிபா ஷம்பாரி மாலபலுடி ரிபா. ஹalleluya.